ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலியாரில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அறிவு திருவரங்கம் சொல்லுவோம் இல்லைங்களா? சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வேதாந்திரி மகரிஷியுடைய மெடிடேஷன் சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, நல்ல வரவேற்புங்க. எங்களை கைட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. முதல்ல அந்த திருவரங்கத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா மலைக்கு முன்னாடியும் ஒரு சைடில் தண்ணி, ஒரு சைடில் கிருஷி, அப்படி இருக்கிற இடத்துக்கு நடுவில் இந்த பில்டிங் இருக்குங்க. இந்த உள்ளே போய் பார்த்தா அங்கே அவர் தியானம் பண்ண இடம், அவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணார் இதெல்லாமும் பார்த்தோம். இந்த ஹாலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் ஒரு விளக்கு இருக்குது. இது நம்ம சரீரம் மாதிரியும், அதுக்கு மேலே நம்ம மனசு ஒன்றும்போது அந்த வெளிச்சம் நம்மளிலிருந்து வெளியில் வர்ற மாதிரி ஒரு பிம்பம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அருள் அரங்கத்துக்கு போனோம். அந்த இடத்துல ஸ்பீச் போயிட்டு இருந்தது. ஒரு சார் வந்து எல்லாருக்கும் அருளை பாலிச்சிட்டு இருந்தார். எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்தவங்க போல இருக்குது. அதனால் எங்களுக்கு கன்னடம் தெரியாததுனால நாங்கள் ஜஸ்ட் வெளியிலிருந்தே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து மெடிடேஷன் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் பார்க்குறது இந்த அருள் அரங்கத்தோட என்ட்ரன்ஸ் தாங்க. முன்னாடியும் பின்னாடியும் பாருங்கள், நிறைய மரங்களும் செடி கொடிகளும் இருக்குது. அங்கேயே நாங்கள் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அதோட நிழலையே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மகரிஷியோட சமாதியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஹால் போய் நாங்கள் எல்லோரும் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அங்கேயே லஞ்சு அவைலபிள்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 60 ரூபான்னு சொன்னதுனால நாங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு அங்கே போய் லஞ்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ட்ரிப்பு நாங்கள் மெயினாக பர்பஸாக நாங்கள் போனோம். அந்த மகரிஷியோட இடமும் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குற தியானமும் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்.